அறிமுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் இந்த நூற்றாண்டில் பெரிதும் போற்றப்படுவது அன்பா, அறிவா, அழகா? சென்ற வார தொடர்ச்சி இதோ உங்களுக்காக. அப்துல்லா செஞ்சபத்தி அந்தோணி வாங்கிவிட்டார் காசுக்கு, அதை அழகப்பன் கொளுத்து விட்டார் சாமிக்கு. இது அழியாத நீதி இந்த பூமிக்குன்னு ஒரு அறிவுபூர்வமா ஒரு கவிஞர் எழுதுறாரு. அப்படின்னா எதை நோக்கி நம்ம சொல்றோங்கிறத பத்தி தான். ஒரு மிகப்பெரிய மேதையை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு தூரம் நீங்க மேதையா இருக்கீங்களே, என்ன காரணம்னு சொல்றாரு. என்ன காரணம் சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, என்கிட்ட அன்பு இருக்கு, அழகு இருக்கு, நான் ஒரு வார்த்தை இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அந்த மேதை வேற யாரும் கிடையாது, IBM என்கிற மென்பொருள் நிறுவனத்தினுடைய தலைவர். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய தோல்வியை நீங்கள் விரிவாக்கி கொள்ளுங்கள் என்று அறிவுபூர்வமான வார்த்தைகளை சொன்னதுனாலதான் பல நிறுவனங்கள்ல இன்னைக்கு வேலை பார்க்கறதுனால அறிவு எவ்வளவு பெருசா போற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு மூன்றாம் பாலினத்தவர்னு ரொம்ப இழிவா பேசக்கூடிய மங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அவங்களுடைய நிலைமை ரொம்ப, அவங்க கிட்ட அழகு இல்லையா, அன்பு இல்லையா, அவங்க ஏன் நிராகரிக்கப்படுறாங்க பொழுதுதான் எடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் தன் அறிவால் உயர்ந்த ஒரு பெண் அந்த மாவட்டத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்கன்னா அறிவுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? அது காவல்துறையில பெரிய அதிகாரி அவங்க. அதோட நிறுத்தி இல்லைங்கய்யா, நம்ம திண்டுக்கல் பக்கத்துல ரயில்வே துறையில அந்த ரயில்வே துறையில ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க. அவரும் திருநங்கை என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அடித்தட்டு மக்களுக்கும் என்னுடைய பரதக்கலை போய் சேர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தான் திருநங்கையாக இருந்த போதிலும் 250 பேருக்கு இலவசமாக பரதக்கலையை சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அங்க அறிவு போற்றப்படலையா? அவங்களுக்கு எப்படி அறிவு போற்றப்படாம இருக்குங்கிறத நான் கேட்கிறேன். அவங்க பேர் நர்த்தகி நடராஜ், அவங்க மதுரைக்காரவங்க தான். அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பல முறை நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவர்கள் அங்க எனக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியில் நடத்துவாங்க. ஒவ்வொரு முறை நான் போகிற போது அவங்க ரொம்ப மகிழ்வோடு சொல்லுவாங்க, நான் பிறந்தது சாதாரண கிராமம் தான், இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய நல்ல முயற்சி பயிற்சிமாங்க. நல்ல அழகா சொல்றீங்க. சாலை ஓரம் சமோசா வியாபாரத்தை மற்றும் நம்பிக்கொண்டு வேலை பார்த்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெற்றோரின் மகன் இன்று IIT-யில் மாநில அளவில் 7ஆம் இடத்தை பிடித்து சாதனை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அறிவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அப்துல் காதர் ஐயா ரொம்ப அழகா ஒரு கவிதையை சொல்வார், அறிவார்ந்த கவிதைங்க அது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பேனாவை பற்றி சொல்லுகிற கவிதை. பேனாவை நான் எடுத்து பார்த்தேன், தலையில் குல்லா இருந்தது, அது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்ததோ என்று நான் நினைத்தேன். இல்லை, குல்லாவை கயட்டினேன், தலையில் முள் கிரீடம் இருந்தது, அது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்ததோ என்று நினைத்தேன். இல்லை, குல்லாவை மூடினேன், நெற்றியில் நாமக்கோடி இருந்தது, வைணவனோ என்று நினைத்து பார்த்தேன். இல்லை, எழுதும் போது பட்டை தீட்டியது சைவனோ என்று நினைத்து பார்த்தேன். உற்று பார்த்தேன், என்னுடைய அறிவில் உதித்தது இது எல்லாம் கலந்த ஒன்று என்ற விதத்தை சொல்லியதால் தான் பேனா என்று உசந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அறிவினுடைய பெருமை இதை தவிர இந்த நூற்றாண்டுல வேற என்ன நம்ம இருக்கணும்? ஒண்ணுமே இல்லைங்கய்யா. இப்படி சொல்றேன் நானு. கைத்தட்டல் போட்டி ஒரு நாட்டுல மிக பிரபலமா நடக்குதுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் கைத்தட்டணும். நிர்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு தொடர்ந்து பல மணி நேரங்கள் கைத்தட்டுகிறார்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதா அறிவிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கூட்டம் கைத்தட்டிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கடைசியா இந்த முகப்பு விளக்கு நிக்குது. அவர்கள் 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் தொடர்ந்து கைத்தட்டி சபையை அலங்கரிக்கிறார்கள். சரி, கைத்தட்டினது நீங்க தான் சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு நடுவர் எந்திரிச்சு நிக்க சொன்னோன்னு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? 2 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. 2 பேர் எந்திரிச்சு நிற்கும் பொழுது, நாங்கள் ஒரு அறிவியல் கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தோம், விபத்தின் காரணமாக எங்கள் 2 கைகள் இழந்து விட்டது, தன்னம்பிக்கை என்ற அறிவை நாங்கள் விடவில்லை, வலதுகை இழந்த அவரும் இடதுகை இழந்த நானும் சேர்ந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினோம் என்று சொன்னார். இந்த நூற்றாண்டில் அறிவு மதிக்கணுமா வேண்டாமா? அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு போட்டு விளையாடு என்று சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். அப்படிப்பட்ட தமிழன் சொல்லிக் கொடுத்தா தாலி ஏன் பெண்களுக்கு வரணும்னு சொன்னேன். தாலி அணிந்துகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு மார்பினுடைய நடுவுல ஒரு எலும்பு, ஒரு நரம்பு கிடையாதான். அந்த நரம்பு இல்லாதனாலதான் அடிக்கடி அவங்க ஞாபக மறதி வந்துருமா, வாழ்க்கையில பல துன்பங்கள் அனுபவிப்பாங்களாம். அதனால இதை ஒரு அரசன்ட்ட போய் சொல்றாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, தஞ்சையை தன் கலை அறிவால் நிமிரச் செய்த ராஜராஜ சோழன் இடத்துல போய் சொல்றாங்க. சொல்லும்பொழுது என்ன சொல்றான் தெரியுங்களா? எந்த உலோகம் இந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி வெளியில படுத்துன்னு பார்க்கும்பொழுது தங்கம் தான் தொடர்பு பத்தி இந்த வியாதியை தீக்கின்னு சொன்னோன்னே, தாலிக்கு தங்கம் வாங்கி கழுத்துல கட்டிக்கணுங்கிறதோட அவனுடைய அறிவை நிறுத்தி இல்லைங்க. 1, 2, 3 முடிச்சு போட்டால் இங்கு போடும் பொழுது அது இங்கு நிற்கும். இது உரச 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 வியாதி நிவர்த்தியாகும் என்று பண்டைய தமிழன் நமக்கு அறிவார்த்தமான செய்திகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டு இல்லாமல்
எந்த நூற்றாண்டிலும் அறிவுதான் சிறந்தது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, கணேஷ்ஜிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். நல்லா கேளுங்கய்யா. ஐயா, உங்களுக்கு மைக்கேல் ஹார்டிஸ்க்கு தெரியுமா? யா, மைக்கேல் ஹார்டிஸ் யாருன்னு தெரியுமா? தெரியாது. சரியா. லிவான் மேனுவலை யாருன்னு தெரியுமா? தெரியாது. இந்த வருஷம் 2016 நோபல் பரிசு பெற்ற 2 அறிஞர்கள். சரி. ஐயா, அஜித்தை தெரியுமா? இங்க உள்ளவங்களுக்கு தெரியுமா? தலை அஜித்தை தெரியுமா தெரியாதா சொல்லுங்க ஐயா. பாகுபலி பிரபாத்தை தெரியுமா? அப்ப நோபல் பரிசு பெற்ற மைக்கேல் ஹார்டிஸ தெரியல, நோபல் பரிசு பெற்ற லியான் மேனுவலை தெரியல. இன்னைக்கு இங்க மதிக்கப்படுறது பிரபாத்தும் அஜித் தான் சொல்லி அழகுதான் முக்கியங்கிறத கணேசுக்கு உணர்த்துறையா. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நிறுத்திடுறேன். அஜித்தை தெரியுமான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு கொல்லங்கடி கருப்பாயி தெரியுமா? அவங்களும் நடிகை தானே, அவங்கள ஹீரோயினா போட்டு எடுக்க வேண்டியதானே. இளமை நில்லாது, யாக்கை நிலையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அழகு அழகுன்னு அலைஞ்சிட்டு கடைசியில ஆபத்துல தான் எனக்கு சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா அழகுபடுத்திட்டு இருக்கல, திடீர்னு கரண்ட் போயிருச்சு. அங்கே இருந்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. என்னடா இது, நம்ம வீட அமைதியா இருக்கே, நம்ம பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வரையில கரெக்டா சவுண்ட் விட்டு இருப்பாளேன்னு. ஆனா என்ன ஆகி போச்சு, கரண்ட் திரும்பி வருது. அவங்க அம்மா அமைதியா உட்கார்ந்து இருக்கா. பையனை பார்த்து வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்னடா இன்னைக்கு வீடு அமைதியா இருக்கேன்னு. அப்பா, லிப்டிக் இருக்க வேண்டிய இடத்துல ஃபெவிஸ்டிக்க வச்சுட்டு போயிட்டேன், அதனால வந்த ஆபத்து தான்ப்பா உங்களுக்கு அமைதியா தெரியுது அப்படின்னு. அழகு ஆபத்தை தான் எனக்கு தேடி வந்துட்டு. ஆபத்துங்கிறது இல்லாத இடமே இல்லைங்க. அறிவுல ஆபத்து இருக்குது, அளவு கடந்த அன்புல ஆபத்து இருக்குது, அழகுலயும் சின்னதா ஆபத்து இருக்கு. ஆனா அழகுங்கிறது எல்லாத்தாலையும் நேசிக்கப்படுற செடி பூ மாதிரிங்க. அழகு அழகுன்னு அலைகிறவங்கள்ட்ட ஆதார் கார்டை வாங்கி பார்த்தா யாருக்குமே எனக்கு இந்தியாவுல கல்யாணம் ஆகாதுயா. ஐயா, தேவையில்லாம ஆசிட்டை வாங்கி செலவு பண்ணிருக்காங்கய்யா. அந்த பொண்ணை மூஞ்சியை கழுவ சொல்லியிருந்தா மூஞ்சில தண்ணியை ஊத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்யா. எதுக்கு ஆக்சிடென்ட் வாங்கி ஊத்துறாங்க பாருங்க. இவரு கண்டுபிடிப்ப பாருங்க. இவ்வளவு செலவு எதுக்கு? முகத்தை கழுவுன்னா அது யாருன்னு தெரிஞ்சிட்டு போகுது, அவ்வளவுதான். ஐயா, இந்த நூற்றாண்டுல அறிவுதான் அதிகமா மதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சில உதாரணங்கள் சொன்னேன். இன்னும் பல எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம். வருடா வருடம் செப்டம்பர் 5ஆம் தேதியே நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள் தினமா கொண்டாடுறோம். என்ன காரணம்? நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். காரணம் அவருடைய அறிவுனாலதான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சமயம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் சேர்ந்து உணவு அருந்துகிட்டு இருந்தாராம். அப்ப ஆங்கிலேயர்கள் எல்லாம் கரண்டியில சாப்பிட்டாங்க, இவரை மட்டும் கையில சாப்பிட்டாராம். எல்லா ஆங்கிலேயர்களும் ராதாகிருஷ்ணனை பார்த்து கேலி பண்றாங்க, உங்களுக்கு சுத்தத்தை பத்தின அறிவே இல்ல, ஆனா எங்களுக்கு தான் அது அதிகமா இருக்குன்ட்டு. அதுக்கு ராதாகிருஷ்ணன் திருப்பி அழகா ஒரு பதில் சொல்றாரு, ஐயா, நீங்க சாப்பிட்ட கரண்டியில வேற யாராவது சாப்பிட முடியும், ஆனா என்னோட கையால என்னால மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆக சுத்தத்தை பத்தின அறிவு இந்தியர்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அந்த அறிவு தான் இன்னைக்கு வரைக்கும் மதிக்கப்பட்டிருக்கு. ஐயா, இவங்க அழகு மதிக்கப்படுது அழகு மதிக்கப்படுது அப்படிங்கிறாங்களே, எந்த விதமான அழகு இன்னைக்கு மதிக்கப்பட்டு இருக்கு தெரியுமா? குறைய குறைய சம்பளம் கூடுகிறது கவர்ச்சி நடிகைக்கு. இந்த அழகுதான் இன்னைக்கு மதிக்கப்பட்டு இருக்கு. ஆடை ஆடை குறைய குறைய சம்பளம் கூடுகிறது கவர்ச்சி நடிகை. ஐயா, எந்த ஒரு தனி மனிதனும், நல்லா கவனிச்சுக்கங்க, எந்த ஒரு தனி மனிதனும் திரைப்படத்துறையில் வருகின்ற நடிகைகளை போல தன்னுடைய குடும்ப பெண்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவானா? ஆக இங்க அழகு என்பது மதிக்கப்படல, அது போலியான வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை இது ஒத்து வராது. சரி, அன்புதான் மதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பிற்கு நிகரான சொல் நாம எல்லாருமே அம்மா அப்படிங்கறத சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட கூட அன்பு இல்லாம போயிருச்சா? ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுறான், புட்டிப்பால் குறையவில்லை, பொம்மைக்கும் பஞ்சமில்லை, தாய்ப்பாலும் தாயுமன்றி தங்கமே உனக்கென்ன குறை, தாயென்று காட்டுவதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்க அப்படிங்கிறாங்க. அம்மா கிட்ட பேசணும்னா கூட ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. ஆக இன்னொரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுறான், ஒரு தெருவிற்குள் சில யானைகள் புகுந்தன திரும்பின, எதுவும் நடக்கவில்லை. சில மனிதர்கள் புகுந்தனர் திரும்பினர், விழுந்து கிடந்தன வீதிகள் தோறும் பிணங்கள், காரணம் மனிதர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறதுன்னு எழுதுறான். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இன்னைக்கு அன்பு மதிக்கப்படல, ஆனால் அறிவு மதிக்கப்படுது. அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிவு பண்றேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் ஒரு சமயம் ஒரு மேடையில பேசுகின்றப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல
எனக்கு இலக்கியம் தெரியாது, எதுகை தெரியாது, மோனை தெரியாது, எனக்கு தமிழ் பேச தெரியாது, எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும், மக்களுடைய பசி என்றால் என்னவென்று தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை தன்னுடைய அறிவால் ஆட்சி செஞ்சாரே, அப்படிப்பட்ட எம்ஜிஆரின் பெருமை இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் அறிவுதான் அதிகமாக மதிக்கப்படுகிறது என்று சொல்லி என் உரையினை நிறைவு செய்கிறேன். அன்புக்கும் உண்டோ அழைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கு கதவு ஏதுங்க? இங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே சொன்னாங்க, முதியோர் இல்லத்தை தான் நாங்க நிறைய பாக்குறோம், அம்மாவை யாருமே மதிக்கல. ரொம்ப பேர் சொன்னாங்க மூளைக்கு மூளை முதியோர் இல்லம் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தை எதுக்கு பாக்குறீங்க? அன்பா இருக்க குடும்பத்தை முதல்ல பாருங்க. எங்க குடும்பத்துக்கு முதல்ல வாங்க. என் கணவரை இழந்த பல வருஷம் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைய வச்சிருந்தேன். உடன்பிறந்தவர்களோட பாசத்தாலையும் என்னுடைய அன்பாலையும் என் மகனை நான் வளர்த்தேன். இன்னைக்கு அந்த மகன் 27 வயசுல 40,000 சம்பாரிச்சாங்க. இன்னைக்கு அவனுக்குன்னு ஒரு துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். நல்ல அன்பான மனைவியோட சண்டை சச்சரவு இல்லாம ஒரு மாமியார் மருமகள்ங்கிற ஒரு கொடுமை இல்லைங்க. அவ என் தாயை விட எனக்கு தாங்க அதிகாரத்தை நிறைய கொடுக்குறா, அன்பை செலுத்துறா. நான் ஒரு மருமகளா பார்க்கல, என்னுடைய மகளா அவளை பாக்குறேன். எங்க குடும்பத்துல எப்படிங்க சண்டை வரும்? எவ்வளவோ குடும்பத்துல சண்டை வரும். ஆனா பல குடும்பத்துக்கு எங்க குடும்பம் தாங்க உதாரணமா இருக்கு. அன்போடையே தாலாட்டு பாடினாங்க. அந்த அன்பு இன்னைக்கு என் பேரன் வரைக்கும் அந்த பாட்டை நான் பாடுறேன். ஐயா ஒரு பாட்டு பாட நான் விரும்புறேன். நல்லா பாடுங்கம்மா. தென்றல் மலர் மாலை சூட்டவே வண்டி தேனை வாயில் ஊட்டுதே, மான்களின் கூட்டமே வேடிக்கை காட்டுமே, மன்னவன் உன் ஆட்சியில் அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராயன் ராஜா. அன்னைக்கு இந்த பாட்டை நாங்க பண்ண, இன்றைக்கு இந்த பாட்டை தான் பாடுறேன். நான் வந்து ரொம்ப இயல்பா பேசுறேன். என்ன படமா இந்த படம்? இது கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துல பாருங்க. இந்த படம் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம். அஞ்சலி தேவி கதாநாயகி நடிச்சிருப்பாங்க. பி சுசிலாமா பாடுவாங்க. எல்லாருமே இங்க ஒரு பேச்சாளரா தான் வந்தாங்க. ஆனா நான் ஒரு தாயா தான் வந்திருக்கேன். ஏன்னா தாயோட அன்பு எப்பேற்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே புரியணும். ஒரு தாய் மாதிரி அடுத்த தாயை நினைக்கவே கூடாது. ஒரு இல்லத்துல நடக்கிறது அடுத்த இல்லத்துல நடக்கும் சொல்லக்கூடாது. முதியோர்களுக்கு அனுப்புறது நம்ம நடந்துக்கிற விதத்துல தாங்க இருக்கு. நம்ம அன்பா இருந்தா அவங்க ஏங்க நம்ம மேல பகை பாராட்ட போறாங்க? மருமகளை ஒரு மாமியாரா நினைச்சு நாங்க அதிகாரம் பண்ணக்கூடாது. அவளை நம்ம பொண்ணு மாதிரி நினைச்சோம்னா அவன் நம்மள அம்மா மாதிரி நினைப்பா, அம்மாவுக்கு அடுத்தபடியாவே நினைப்பா. இந்த குணத்தை எல்லாருமே கொண்டாடணும். இதுக்கப்புறம் பாருங்க, என்னுடைய மகனை 28 வயசுங்க. அவனோட 28 வயசுல 48 முறை ரத்த தானம் கொடுத்திருக்காங்க. முகம் தெரியாத பலருக்கும். எதனால கொடுத்தான்? முகத்தை பார்த்து கொடுத்தானா, உறவுன்னு நினைச்சு கொடுத்தானா, பாசம் நினைச்சு கொடுத்தானா, அழக பார்த்து கொடுத்தானா? அன்பால செய்யற உதவி. ஒண்ணு உயிரை கொடு, இல்ல உதிரத்தை கொடுப்பாங்க. அவனால முடிஞ்சது தன் தாய் ஊட்டி அன்பில் வளர்ந்த அந்த உதிரத்தை கொடுப்போம், இன்னும் கொடுப்போம், இன்னும் கொடுப்பான். இப்படி தாங்க. நான் வேளாங்கண்ணிக்கு நேரடியா பார்த்த ஒரு சில காட்சிகளை சொல்றதுக்கு விரும்புறேன். எல்லாருக்குமே தெரியும் சுனாமி எப்படி இருந்துச்சு, அதுல எவ்வளவு பேரழிவு நடந்துச்சு அப்படின்னு. அங்க அந்த அழகு வரலைங்க, ஆறுதலுக்கு அறிவும் வரல, அன்பு மட்டும்தான் வந்துச்சு. அன்பு சார் உதவிகள் தான் அங்க வந்துச்சு. அந்த அன்பான வார்த்தைகள். பணத்தை பார்க்கல, பகைய பார்க்கல, தமிழனா ஆங்கிலேயனா, பணக்காரனா ஏழையா, ஆனா பெண்ணா, வயதானவனா வயதாகலையா, நாங்க கொடுத்த உதவி அவங்களுக்கு அப்படி ஒரு உதவியா இருந்துச்சு. 30 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தையே நாங்க காப்பாத்தி எங்க வீட்டுல 4 நாள் வச்சிருந்தோம். அது எதனால வந்தது? அன்பால வந்தது மட்டும்தான். இந்த அன்புக்கு விலை இல்லைங்க, என்னைக்குமே விலை கிடையாது, விலை கொடுத்து வாங்க முடியாதது. அன்பு வளரும், மற்றவர்களையும் வாழ வைக்கும். அன்பு தாங்க சிறந்தது. பாருங்க, அவங்க பாடின அந்த பாட்டு வந்து அன்றைக்கு கணவனே கண்கண்ட தெய்வம்னு ஒரு படம். பி சுசிலாமா பாடியிருப்பாங்க. அவ்வளவு அருமையான ஒரு தாளாட்டு அந்த பாட்டு. இப்ப கூட வால் போஸ்ட்ல போடுவாங்க, கணவனே கண்கண்ட தெய்வம் 3 நாட்களுக்கு மட்டும் அப்படின்னு போடுவான். அப்படின்னா படத்தை மாத்த போறாங்கன்னு அர்த்தம். அந்த பாட்டை அருமையா சொல்லி, அன்பால் விளைந்த எங்கள் குடும்பம், அன்புதான் எங்களுக்கு ஆதாரம். என் மகன் இத்தனை முறை ரத்த தானம் பண்ணியிருக்காருன்னா நான் ஊட்டின பால்ல அன்பை கலந்து ஊட்டினேன், அவர் ஊருக்கெல்லாம் ரத்த தானம் செய்தார்னு ரொம்ப அழகா ஒரு இயல்பான ஒரு இல்லத்தரசியாக பேசியிருக்காங்க. அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, அது காந்தி காலம். ஆனா அழகில்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, இதுதாங்க கரண்ட் காலம். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம். டிஸ்கோ சாந்தி காலம் சொல்லாம போடாங்க, அது காந்தி காலம்.
ஒண்ணு இல்ல, ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம். இன்டர்வியூக்கு போனோடனே முதல்ல கேட்கற விஷயம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. வேற யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஆளுங்க தான் சார் இந்த வேலையை பண்ணுவாங்க. எங்க நம்ம ஒரிஜினல் போட்டோவை அனுப்பிட்டா நம்ம வம்சத்துக்கே இந்த கம்பெனிக்காரன் வேலை கொடுக்க மாட்டோம்னு பயந்துகிட்டு யூகேம்ல போட்டோ எடுத்து அதுலயும் எடிட்டிங், ப்ளீச்சிங் எல்லா டெக்னிக்கை அப்ளை பண்ணி ஒரு அழகான போட்டோவை தான் அவன் அனுப்புவான். இதுல இருந்தே தெரியலையா அழகுதான் இந்த உலகம் மதிக்குன்னு? ஒண்ணு இல்ல சார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்கும். என்னோட கனவு என்ன தெரியுங்களா? ஒரு ஹீரோயினா வரணுங்கிறது என்னோட ஆசை. நல்லாமா. ஆனா ஹிந்தி படத்துலயா? தமிழ் படத்துல முதல்ல இங்க வந்துட்டு அப்புறம் ஆமா. வேற அன்பையும் அறிவையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கதாநாயகி என்னால வளம் வந்துட முடியுமா? அப்போ என்னோட கனவை நான் நனவாக்கிக்கணும்னா கூட அங்க அழகு தானங்க தேவைப்படுது. கட்டாயம். முன்னாடி எல்லாம் நம்ம ஊர்ல ஒரு துணி கடை, ஒரு நகை கடை திறக்கணும்னா அந்த கடையில புதுசா என்ன வச்சிருக்கோங்கிறத பத்தி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விளம்பரம் போடுவாங்க. ஆனா இப்போ டிவிய திறந்தாலே போது சார், அந்த கடை யாரு வந்து திறக்கிறாங்கறத விளம்பரம் பண்றாங்க. வர்ற கூட்டத்துல முக்காவாசி கூட்டம் வாங்க வருதோ இல்லையோ அவங்கள பாக்குறதுக்கு தான் வருது. ஒரு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுங்களா? அன்பான, அறிவில் சிறந்த ஒரு அரசு அதிகாரியோட அதிகபட்ச சம்பளம் 60,000 ரூபாய் அப்படின்னா 6 படங்கள்ல நடிக்கிற ஒரு அழகான நடிகரோட சம்பளம் 6 கோடிங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு ஒரு பர்சனோட எபிலிட்டியை கூட இந்த சமுதாயோட பர்சனாலிட்டியை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுது. உலக அழகி போட்டி ஒத்துக்கிறங்க, அறிவு சார்ந்த கேள்வி கேட்கப்பட்டுதான் அவங்கள தேர்வு செய்யறீங்க. ஆனா அந்த கேள்வியை கூட அழகா இருக்கு அவங்கள்ட்ட தான் நீங்க கேக்குறீங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். நியூஸ் வாசிக்கிறப்ப கூட யார் வாசிக்கிறான்னு பாக்குறாங்க. மூஞ்சியை பாடுறா அப்படி இருக்காங்க கிராமத்துல. யாரு வாசிக்கிறா? நியூஸ் வாசிக்கிறவங்க கூட அழகான பெண்கள் வரணும் அல்லது அழகான ஆண்கள் வரணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல யார் நியூஸ பாக்குறா? ஒண்ணு இல்ல சார், அழகுன்னு சொன்னே பட்டுன மனசுல தோன்ற ஒரு விஷயம் பெண்கள். கல்யாண வயசுல என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் என்ன சார் ஆசைப்படுறோம்? நாங்க என்ன வருஷத்துக்கு 365 புடவை எடுத்து கொடுங்கன்னு கேக்குறோமா? இல்ல மாப்பிள்ள ஹெலிகாப்டர் வந்து எங்க வீட்டு மொட்டை மாடியில இறங்குங்கன்னு கேக்குறோமா? எங்களை நல்லா பாத்துக்கிற ஒரு மனுஷனை தானங்க புருஷனா கேக்குறோம். ஆனா ஒரு நிமிஷம், அழகுன்னு அலையிற இந்த மாதிரி பொண்ணுங்களோட அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த விவாகம் ரத்துல தான் போய் நிக்குது. ஆனா அன்பை பார்த்து கல்யாணம் பண்ணனா அந்த விவாகம் தான் சொத்தா வந்து இன்னைக்கு பல குடும்பத்துல நிக்குதுயா. ஒண்ணு இல்ல சார், பாப்போம் அவரு இப்ப பொண்ணு பார்க்க போறப்ப என்ன செய்யறாருன்னு பாப்போம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா, ஒரு தடவை கூட ஆகல. ஒரு தடவை கூட ஆகலையா? கரெக்ட், அதான் கேட்டேன். அண்ணாவுக்கு பதில் என்னன்னா, பொதுவா கல்யாணத்தப்ப பொண்ணுக்கு 4-5 கோட்டிங் கொடுத்துதான் கூட்டிட்டு வருவாங்க. அந்த பொண்ணை மாப்பிள்ளை பிரிச்சுடுறதுக்குன்னே ஒரு சில பேர் வருவாங்க. பொண்ணு வந்து மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கும் போது, மச்சான் உன் பொண்டாட்டி தேவதடான்னு சொல்லிட்டானா பொண்ணு தப்பிச்சிருச்சு. அதை விட்டுட்டு அவசரப்பட்டுட்டிய மச்சான்னு ஒருத்த சொன்னாலும் அங்கே அந்த மாப்பிள்ளையோட அன்பு ஆட்டம் கண்டுரும். அது மட்டும் எப்பா பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. மாப்பிள்ளையே சொல்லுவாரு. அப்படியே சொல்லுவாரு. எப்படி அந்த ஒரு வாரத்துல இந்த கோட்டிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவன் போய் நிக்கிற இடம் கோர்ட்டு வாசலா தான் இருக்கும். இந்த காலத்து பசங்க தேவதை வர்ற பொண்ணு தேவதையா பார்க்காம அந்த தேவதையே என் வாழ்க்கையில வரணும்னு எதிர்பார்க்கறதுனாலதான் சார் என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இன்னமும் சிங்கிளாவே இருக்கும். ஒண்ணு இல்ல, உங்க அன்பும் அறிவும் ஒரு மனுஷனை முன்னேற்றணும் இல்லன்னு நான் சொல்றேன். ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ள அந்த மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான். ஆனா எங்க அழகு எப்படி தெரியுங்களா? பியூட்டி பார்லர் போற அன்னைக்கே பொண்ணுங்களை தன ஐஸ்வர்யா ராயா நினைச்சுப்பாங்க. ஜிம்முக்கு போன அடுத்த நாளே பசங்க அருணாள் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவு ஏன் சார் 6 நாள்ல சிகப்பழகுன்னு ஒரு கிரீமை கொடுப்பாங்க. நம்ம போய் 6 வருஷம் போட்டாலும் அப்படியே காட்டெருமை கணக்கா தான் இருப்பான். ஆனாலும் 7வது வருஷம் போடுவான். இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க தன்னம்பிக்கை வெளியில கொண்டு வரதே எங்க அழகுதாங்க. அந்த தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் அழகு ஏற்றுக்கொள்ளப்படுது. அவங்க போனா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி முகலட்சணம் படிப்போம் நம்ம. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். கிராமத்துல கஞ்சிக்கே வழி இல்லாத ஆனாலும் மனசுல அன்பு இருக்க ஒரு தாத்தாட்ட போயிட்டு அம்பேத்கரோட அரசியல் சாசனத்தை பத்தி அறிவா ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு அவருக்கு தெரியாது. இதே சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் கிட்ட போயிட்டு உங்க அம்மாச்சி ஆசையா ஊட்டி விடுற பழைய சோரோட ருசி எப்படி இருக்குன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. ஆனா 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அழகா இருப்பாங்க. இந்த காலத்துல கனவுகள் வேண்டுமானால் அன்பின் அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் அமையலாம். ஆனால் அந்த கனவுகளை அடைவதற்கான பாதையை அழகுதாங்க அமைக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது அழகுதாங்க. இன்னைக்கு வந்து அந்த காலத்துல எங்க அப்பத்தா பாத்தீங்கன்னா கம்மா கடையில கிடக்கிற கரம்பை எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்களாம். இன்னைக்கு பாதி பேருக்கு வந்து கரம்பைனா என்னன்னே தெரியாது ஒரு விஷயம். இன்னைக்கு எங்க வீட்டுல நடக்கிற சம்பவம், என் தங்கச்சி 3 ரூபா ஷாம்புல 3 ஷாம்பு தான் குளிக்கும், இல்லன்னா குளிக்கவே குளிக்காது. அன்னைக்கு வந்து பெண்கள் முடி அவுத்து விட்டாங்கன்னா ஷாம்பு சரி, தண்ணிக்கு எங்க போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ஷாம்பு வாங்கி போட்டு அப்படியே ஆபீஸ் போயிருதா? அன்னைக்கெல்லாம் பெண்கள் முடி அவுத்து விட்டாங்கன்னா தரையில வந்து விழுகுமா.
இப்பயும் தான் விழுகுது, இப்பயும் விழுகுது, தனியா தொப்புன்னு விழுகுது, தனியா விழுந்துருது. எது அழகுன்னு தீர்மானிக்கிறது ரொம்ப கஷ்டமாயி போகுது. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு உங்க அழகை நீங்க மேம்படுத்திக்கணும்னாலும் அதுக்கான அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறது எங்க அறிவு. இன்னைக்கு வந்து சொன்னாங்க பாகுபலி படத்துல வந்து அனுஷ்கா அழகா தெரியுறாங்க. நாமா அப்படி அந்த இன்ட்ரோ பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க நேரம் அப்படி எனக்கு தெரியுது. அப்படி கத்தி எடுத்து அனுஷ்காக்கு அப்படி திரைய வெட்டும் போது அப்படியே கண்ணு தெரியும், மறுபடியும் ஒரு வெட்டு வெட்டும் அப்படியே உதடு தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்றேன், நானே 5 வாட்டி ஆணு பாத்திருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி பிரபாஸ் போகும்போது அனுஷ்காக்கா பால்கில் நின்னுட்டு மூஞ்சியே கழுவான் பல்லு விளக்குற மாதிரி இன்ட்ரோ கொடுத்திருந்தா எவனாவது பாப்பானா? அந்த கத்தியில குத்தி செத்துருப்பான். ஆக உங்க அழகை வெளிப்படுத்தினால இங்க அறிவு தேவைப்படுது. ஐயா, இன்னைக்கு வந்து உலகமே வியக்கும் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற தமிழனோட ஒரு வரி எல்லாரையும் வரவேற்கணும். அதுக்கு காரணம் தமிழனுடைய அறிவியா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு தடவை அண்ணா வந்து ஒரு மேடையில ஏறி நிற்கும் போது அவருடைய சராசரி உயரம் வந்து குள்ளம். அதனால ஒரு மனுஷன் என்ன, ஒரு தொண்டர் ஓடி வந்து என்ன பண்றாரு, ஒரு மேஜையை போட்டு ஒரு நாற்காலியை போட்டு அவர் ஏறின்னு பேச சொல்றாரு. அப்ப ஏறின உடனே அண்ணா சொல்ற முதல் வார்த்தை, இப்போதாவது தெரிகிறதா நான் உயரத்தால் உயர்ந்தவன் அல்ல, மக்கள் உள்ளத்தால் உயர்ந்தவன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் ஆசைப்படுறேன். ஒரு மனிதன் மேடையில் மதிக்க வேண்டும் என்றாலும் சரி, பாடையில் மதிக்க வேண்டும் என்றாலும் அவன் அன்பா அறிவானவனாக இருக்கணும். ஏன்னா பாடைன்னு சொல்லி தவறா சொல்லி பார்க்காதீங்க. இங்க வந்து அன்புன்னு ரொம்ப அன்பா பேசினாங்க, அழகுன்னு ரொம்ப அழகா பேசினாங்க. இவங்கெல்லாம் அறிவு சார்ந்தவர்களாக மட்டும்தான் இங்க மதிக்கப்படுறாங்க, இந்த மேடைக்கு அனுமதிக்கப்படுறாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து உலகத்திலே அண்ணா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கு மட்டும்தான் அதிகமான கூட்டத்துல சென்னையே ரொம்ப வழிஞ்சிச்சு. அன்னைக்கு அண்ணா, இன்று அப்துல் கலாம் ஐயா. ஆக பாடையில் நீங்கள் மதிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் அறிவு சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறி, அறிவே ஒரு மனிதனை மதிக்க வைக்கிறது என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு அண்ணாவுடைய இறுதி ஊர்வலத்துல 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. 30 லட்சம் விழிகள் அழுதனன்னு எழுதினாங்க. 30 லட்சம் விழிகள். யார் சொந்தக்காரங்களாக இல்ல, அறிஞர் என்ற பேர் உண்டு, அவருடைய பெருமை அது. ஐயா, தம்பி பேசும்போது சொன்னாங்க தாய்ப்பால் குடுக்கறதுக்கே பெண்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் உடம்பு சரியில்லைன்னு. அங்க 2 பிரசவம். ஒரு அம்மாவுக்கு சிசரியன், இன்னொரு அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி. சிசரியன் பண்ண அம்மாவை ஐசியூ வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. குழந்தைய வந்து வார்டுல சொந்தக்காரவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. குழந்தை பசிக்கு அழுதுகிட்டு இருக்கையா. அப்ப அந்த நார்மல் டெலிவரியான அந்த அம்மா யார் பெத்த குழந்தையோ, என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த பச்சை குழந்தைய எடுத்து அதோட பசி ஆத்துனாங்க அப்படின்னா இங்க போற்றப்படுவது தாய்மைன்ற அன்பு தானங்கய்யா. முதியோர் இல்லம் தொடங்குறாங்க, அன்பு இல்லாததான் சொல்றாங்க. நான் ஒரு 2-3 முதியோர் இல்லத்துக்கு போய் பார்த்திருக்கேன். அங்க போய் விசாரிச்ச வரைக்கும் அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுடைய பிள்ளைகளும் ஃபாரின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. முதியோர் இல்லம் தொடங்குறதுக்கு காரணம் அன்பு இல்லாதது இல்ல, மெத்த படிச்ச மேதாவி இந்த அறிவாளிகளால தான் முதியோர் இல்லம் தொடங்குறாங்க. அங்க போயிட்டான். ஏன் சமீபத்தில் ஒரு நடந்து தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தன் அவங்க அம்மாவுக்கு இங்க வந்து இங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் சென்னையில மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அம்மா உட்கார்ந்துருந்து வரேன்ட்டு போயிட்டான். அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு. 1 நாள் 2 நாள் 3ஆம் நாள் அதிகாரி கேட்குறாங்க, ஏம்மா இங்கேயே உட்காந்துருக்கீங்க? என் மகன் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாருன்னு. அவன் போயிட்டாம்மா, அந்த விமானத்தில் போயிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் தாயை எப்படி ஏமாத்திருக்கான் தெரியுமா? சொத்தெல்லாம் வித்துட்டு விமான நிலையத்தில் கொண்டு விட்டுட்டு போனான்னு சொன்னா அவனை காட்டிலும் ஒரு குடும்பக்காரன் யார் இருக்கா? அவன் படிச்சவனா தானே இருக்கான். அந்த அறிவு எங்க போச்சு? ஐயா, பிரசவத்துல உயிர் போற வழியையும் விட தாங்கி ஒரு மனைவி குழந்தையை பெத்துக்கிறோமே, ஏன் தெரியுங்களா? தன் கணவன் மேல் தாங்கள் கொண்ட காதல் தாங்கய்யா. தன் கணவனோட வம்சம் தழைக்க வேண்டும், அவர் பேர் நிலைக்க வேண்டும்னு சொல்லி அவர் மேல கொண்ட அன்பு தானங்கய்யா. ஒரு தேவதை 3 பொண்ணுங்க முன்னால தோன்றுச்சான். அப்ப வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டுச்சான். முத பொண்ணு சொன்னுச்சான், என்னை அழகா மாத்துன்னு. 2வது பொண்ணு சொன்னுச்சான், அதை விட என்ன 100 மடங்கு அழகா மாத்துன்னு. 3வது பொண்ணு சொன்னுச்சான், அதை விட என்ன 1000 மடங்கு அழகா மாத்துன்னு. உடனே 3வது 1000 மடங்கு அழகா மாத்தாங்களே, அந்த பொண்ணு ஆனா மாறிடுச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்களை விட 1000 மடங்கு அழகானவர்கள் ஆண்கள் தான். ஆனா அதே மாதிரி பெண்களை விட 1000 மடங்கு அன்பானவர்களும் ஆண்கள் தான். ஆனா அந்த அன்பை அவங்களால வெளிப்படுத்த தெரியலையா. அம்மாவோட அன்பு தோசை மாதிரி, அப்பாவோட அன்பு தோசை கல்லு மாதிரி. தோசையோட ருசி தெரியும், ஆனா தோசை கல்லோட தியாகம் யாருக்கும் தெரியறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி சொன்னாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமா மீட்டெடுத்தது
அப்படின்றது என்னமோ நம்ம பாரம்பரிய விளையாட்டை மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம மாநிலத்தின் மீது நாம் கொண்ட அன்பையும் மீட்டெடுத்திருக்கோங்கய்யா. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்கய்யா, அதாவது நம்ம இறுதி ஊர்வலத்துல கூட கலந்துக்க வரவங்க இவர் அழகானவரு, இவர் அறிவானவர்ன்றது கிடையாது. அந்த ஊர்வலத்துல கூட கலந்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ச்சே, எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு அன்பானவரு, அப்படிதாங்கய்யா சொல்லுவாங்க. அறிவுன்றது நமக்கு பெருமிதத்தை கொடுக்கும், அழகுன்றது ஒரு கர்வத்தை கொடுக்கும், ஆனா அன்பு மட்டும்தான் எப்பவுமே நமக்கு ஒரு பணிவை கொடுக்கும்னு சொல்லி இந்த நூற்றாண்டு மட்டுமில்லை எல்லா நூற்றாண்டுலையும் அன்புக்கு தான் மரியாதைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். இந்த ஊர்வலம்னு ஒண்ணு ஞாபகம் வருதுக்கா. முன்னாடிலாம் கல்யாண ஊர்வலம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம்னா ஒரு கோயில்ல இருந்தோ இல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப ஊர்வலம் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? பெண்ணுக்கு பியூட்டி பார்லரையும் ஆம்பளைக்கு சலூன்லையும் தான் அந்த ஊர்வலம் ஆரம்பிக்குது. அது என்ன காரணம்? அழகுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் தான். எவ்வளவுதான் நீங்க அன்பா அறிவா இருந்தாலும் அழகுதாயா மேல்கிறதுக்கு அது ஒரு காரணம். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். ஐயா, கடவுள் படைச்சதிலே மதிப்பில்லாதது உயிர் தான். அந்த உயிரையே அழகுனா, உனக்கு அழகுக்கு மதிப்பு என்னோட உயிர்னா நானே தந்துறேன்றான். அப்ப அழகுதான் இந்த நூற்றாண்டுல மதிக்கப்படுது. சரி, இப்ப இந்த மேடையில பேசினவங்கல அறிவு அன்புன்னு எல்லாம் பேசுறாங்க. அறிவுக்கு ஒரு கோயில் கட்டிருக்கிறது, அன்புக்கு ஒரு கோயில் கட்டிருக்கிறது. அன்புக்கு இப்ப கோயில் கட்ட போறாங்க, அறிவுக்கு இது வரைக்கும் கோயில் கட்டின மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அறிவு திருக்கோயில் இருக்குங்க, நீங்க போய் பாத்துருக்க மாட்டீங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குஷ்புக்கு கோயில் கட்டிருக்காங்க. அது இந்த ஊர்ல தான் கட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்ல வரேன் அழகுதான் மதிக்கப்படுதுன்னு. சரி, ஒண்ணு இல்லையா, நானும் என் ஃப்ரெண்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அவன் என்னை விட கொஞ்சம் தான் கலரா இருப்பான், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மேல தூக்கி இருக்கும், அப்படிதான். 10 பிள்ளைங்க அவன் பின்னால நின்று செல்ஃப் அடிக்குது. நம்ம பின்னால ஒரு பிள்ளை கூட பேசலையா? அப்ப நம்மளுக்கு கடுப்பு வருமா இல்லையா? அப்ப மதிக்கப்படுறது அழகுதானே சொல்லப்படுது. அதனாலதான் சொல்றேன் இந்த நூற்றாண்டுல அழகுதான் மதிக்கப்படுதுன்னு. செல்ஃபி எடுத்தா அதான் மரியாதை போட்டிருக்கு. ஒண்ணும் இல்லையா, இங்க இருக்கவங்கள்ட்டயே நீங்க போய் அவங்க பர்ஸை பார்க்க சொல்லுங்க. பாரதி எழுதின புக்கு நான் வச்சிருப்பாங்க, பாரதிதாசன் எழுதின புக்கா வச்சிருப்பாங்க. இதுக்காண்டு கண்ணாடி, இதுக்காண்டு சீப்பு, லிப்ஸ்டிக் வேற அதான் வச்சிருப்பாங்க, வேற எதுவும் இருக்காதியா. ஒண்ணும் இல்ல, நம்ம தான் அறிவு அறிவுன்னு பேசினாரே கணேசனை, நாளைக்கு அவரு டைய கட்டாம இதே காஸ்டியூமோட கம்பெனி முன்னாள் நிறுத்த சொல்லுங்க, போகவே மாட்டாரு. வாரத்துல 10 நாள் டை அடிக்கிறாரு. அதெல்லாம் கருப்பான முடி கிடையாது. எங்க ஊர்ல எல்லாம் வாரத்துக்கு 7 நாள் தானுங்க மொத்தமே, அவருக்கு மாத்திரம் 10 நாளா? ஒண்ணும் இல்ல, பின்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கிறாரு முத்துக்குமார் பையன், தம்பி தான், நம்ம தம்பி தான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க அறிவு அறிவுன்னு நல்லா ஏத்தி பேசிட்டு பின்னால போய் அண்ணே டிங்கரிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கனே, இங்க குறைஞ்சிருக்கனே, இங்க பாருங்கண்ணே வேர்த்து ஒலிகளை குறைஞ்சு போச்சுனே. அப்ப எதுக்கு சார் மதிக்கப்படுகிறது? அழகுதான் மதிக்கப்படுகிறது. அன்பு அறிவு எல்லாம் பேசுங்க சார், ஆனா அவங்க எல்லாமே அழகு தான் முக்கியம் தருவாங்க. ஏன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு இன்டர்வியூ சார், பிரபலமான ஒரு இன்டர்வியூ நடக்குது கம்பெனில. அந்த இன்டர்வியூல 35ல இருந்து 70 கம்பெனி வரைக்கும் 70 ரெஸ்யூம் வந்திருக்கு. அதுல 35ல இருந்து 40 ரெஸ்யூம் வரைக்கும் போட்டோ ஒட்டாம வந்திருக்குது. அது மிச்சம் செலக்ட் பண்ணது எது தெரியுமா? போட்டோ ஒட்டினது. அதுல முக்காவாசி இப்ப அழகான பிள்ளைங்களோடது. அப்ப எது சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுது? அழகுதான் கொடுக்கப்படுது. ஆக மொத்தம் இந்த நூற்றாண்டுல அழகுதான் மதிக்கப்படுது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்கதான் அன்பு மதிக்கப்படுது, அழகு மதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் அன்பை பொங்கி பாருங்களேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியாடி, எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அன்பை பரிமாறுறேன். முத நாள் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா, 2வது நாள் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. அந்த அன்னைக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போன் பண்றேன். ஐயோ பெரிய டார்ச்சரா இருக்காளே. அவளே அட்டன் பண்ணி, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ள இயலாது. அங்க எங்கேயா அன்பு மதிக்கப்படுது? 7 ஜென்மத்துக்கும் போய் தொடர்பு கொள்ள முடியாதுவாங்க இனிமே. அங்க எங்கேயா அன்பு மதிக்கப்படுது? அடுத்து அழகு மதிக்கப்படுது, அழகு மதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 5 நிமிஷம் மேக்கப் பண்ணிட்டு பவுடர் கொஞ்சம் தூக்கலா போட்டுட்டு வெளில பண்ணிருங்களேன், பா யாரா அந்த பொண்ணு அப்படிதான் கேட்பாங்க. அங்க எங்கேயா அழகு மதிக்கப்படுது? எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் வாங்கினாலும் எங்க அறிவு மட்டும் தான் மதிக்கப்படுது. அதனாலதான் ஒருத்தர் சொல்லிருப்பாரு, வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுக்க கொடுக்க நிறைவன்றி குறை ஊறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியும் எங்க அறிவு தான் மதிக்கப்படுதுன்னு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படிங்கிற என்னோட ஐயனோட வார்த்தைகள் தொட்டு தொடங்குறேன். என்னடா இந்த பொண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்ச வரைக்கும் அன்பு அன்பு அன்புன்னு சொல்லுதுன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கோம். பண்டைய தமிழர்களை பாத்தீங்கன்னா ஈகை, விருந்தோம்பல், பிற உயிரிடத்துல அன்பு அப்படின்னு பல டாபிக்ஸ்ல அன்பை மட்டுமே பரிமாறிட்டு இருந்தாங்க. அதான் உண்மை. உங்க எல்லாருக்குமே தெரியும் பாரிவேந்தர்
தான் போகின்ற வழியில ஒரு காற்றுல முல்லை கொடி ஆடும்போது மனசு தாங்காம தான் போயிட்டு இருந்த அந்த தங்க தேரையே கொடுத்தாருங்கிறதா சரித்திரம், வரலாறு. இத இந்த கால தலைமுறை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க, என்னையா இது அறியாமையா இருக்கு, போறாராம் தங்கத்தேர் எடுத்து கொடுக்குறாராம், ஆளை விட்டு 4 கம்ப நட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டு போனா என்ன அப்படின்னு ஒருத்தங்க கேக்குறாங்க. இன்னும் சில பேர் கேக்குறாங்க, இதெல்லாம் ஒரு தேரை செய்ய எத்தனை மரத்தை வெட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஃப்ராடு தான் அப்படின்னு இந்த சமுதாய வலைதளங்களை போட்டு கிழிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கு. அந்த காலத்துல செடி கொடிகளோட துன்பங்களுக்கும் மரியாதை கொடுத்திருக்காங்கிறதா உண்மையான விஷயம். இந்த பகை, சுயநலம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப தற்கால தலைமுறைகள்ல பரவி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்ப இதுக்கெல்லாம் ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க, தனி மனித சாமர்த்தியமாயா. என்னன்னா, ஒருவனை புதைக்க மற்றொருவனை குழி தோண்ட சொல்லி இருவரையும் அதுல புதைச்சிடணுமா, இதுதான் தனி மனித சாமர்த்தியமா. ஆக்சுவலா அது கிடையாது. முடிவேண்ட மன்னனா இருந்தாலும் இறுதியில பிடி சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் இப்போ இந்த போட்டி பேச்சரங்க மாதிரி ஒரு நடக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கல்லூரிகள்ல என்னோட தோழிகள்கிட்ட கேட்டேன்யா. ஒரு பொண்ணு சொல்றா, ஐ வில் கோ த்ரூ பியூட்டியா அப்படின்னு சொன்னா. ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு கிட்டக்க போய் கேட்டா, ஆமா பார்த்தா அப்பியரன்ஸ் வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க, நல்ல குவாலிட்டியான பொண்ணா, உன்ட்ட எவ்வளவு ஸ்டஃப் இருந்தாலும் அப்பியரன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்திட்ட போய் கேட்டா அவ சொல்றா, நான் அறிவா தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா. ஏமா அறிவை சொல்ற அப்படின்னு சொல்லி போய் கேட்டா, ஏன்னா அறிவு இருந்தாலும் எந்த போட்டி தேர்வுகளையும் தேர்வு எழுதி ஈஸியா பாஸ் ஆகி என்ன வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா இன்னொரு பொண்ணு சொன்னா, இது ரெண்டுமே இல்லாம லவ்வா எமோஷனா, ஐயோ அது ரொம்ப டேஞ்சர்ஸ்பா, லவ் இஸ் அ டென்ஷன் அப்படின்னு சொன்னா. பட் ஆக்சுவலி தே டோன்ட் நோ லவ் இஸ் நாட் அ டென்ஷன், இட் இஸ் ஈக்குவல் டு 10 cents. அது மட்டும் இல்ல, அந்த இன்னொரு ஆங்கில சொற்றோட அடிக்கோட விரும்புறேன். appearance can be deceptive அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஆங்கில சொற்றோட இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புறத்தோற்றம் மற்றவங்களை ஈஸியா ஏமாற்றக்கூடியது. அது மட்டும் இல்ல, அறிவாளிங்கிறவன் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். அதனாலதான் சொல்றேன், இந்த உலகத்துல அழகானவங்களும் அறிவானவங்களும் தன்னை மட்டும்தான் யோசிப்பாங்க. அன்பானவன் மட்டும்தான் தன்னை மட்டும் இல்லாம எல்லாரையும் பத்தி யோசிப்பாங்க. அதனால இந்த நூற்றாண்டிலும் மதிக்கப்படுவது அன்புங்கிறத ஆணித்தனமா கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புதியுகம் விளங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம். இந்த நூற்றாண்டில் பெரிதும் மதிக்கப்படுவது எது? அன்பா, அழகா, அறிவா? நீங்க எல்லாரும் வாழ்த்து வேண்டியது யாருன்னு கேட்டா, இன்றைக்கு பேச்சு உலகுக்கு வந்திருக்கக்கூடிய இவர்கள் முதல் முறையாக மேடையேறி இவர்கள் பேசுகிற நிகழ்ச்சியை இவர்கள் வீட்டில் இவருடைய உறவினர்களோடு, தாயோடு, தந்தையோடு, உங்களோடு அமர்ந்து பார்க்க போகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை ரொம்ப அருமையா சொல்றேன். இப்ப என்ன சொல்லி முடிக்கிறது? எல்லாரும் சொன்ன மாதிரி கடைசியா ஒண்ணு சொல்லி அப்படி சொல்லி முடிச்சிருந்தா, இது தொடங்கப்பட்ட போதே நாங்கள் ஒரு முடிவு செய்தோம். இந்த 3ல எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பட்டிமன்றம் ஆயிரும். தீர்ப்பு சொல்லுதல் என்பது இல்லை. பிறகு என்ன என்றால், உங்களை சிந்திக்க தூட்டுவது. சொல்லி 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 விட்டுருவோம். அந்த விட்ட விஷயத்தை நீங்க தொடரணும். படங்கள் வணக்கம்னு போட்டு முடிவு பண்றது ஒரு வகை, படத்தை முடிக்காமலே நிப்பாட்டுறது ஒரு வகை. 2ஆம் பாகம் வருமோங்கிற பயத்தில் இல்ல, அந்த முடிவு நீங்க யோசிக்கணும். என்னதான் முடிவுன்னு ஒரு படத்தை அந்த காலத்தில் KS கோபாலகிருஷ்ணன் எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பேசப்படுது. சரி, இந்த நூற்றாண்டில் எது பெரிதும் மதிக்கப்படுகிறது? முதல்ல அன்பு. இந்த சொல்ல மனிதர்கள் மட்டுமில்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் 2 நாள் முதல்ல எனக்கு ஒரு வீடியோ இது அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்ல. அதுல ஒரு நாய் 2-3 குட்டி போடுதுங்க. சில குட்டி ஓடி போயிருது, ஒரு குட்டி மாத்திரம் அது கூடவே இருக்கு. திடீர்னு அது வெளியில போயிருக்கப்ப தெருவோரத்தில் அந்த நாய் அடிபட்டு செத்து போகுதுங்க. அந்த குட்டி என்ன தெரியுங்களா? அந்த குட்டி இறந்தது தெரியாம அது பக்கத்திலேயே படுத்திருக்குங்க. படுத்திருந்ததோடு மட்டுமில்ல, போற வர்ற ஆள்லாம் பின்னாடி போயிட்டு வருதுங்க. ஒரே ஒருத்த மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு அந்த நாயோட வந்து அது இறந்து கிடக்கிறத பார்த்து ஒரு குழுதி ஓண்டி அதை மூடுறாங்க. இந்த நாய் வாழாட்டி அவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி நிக்குதுங்க. நாய் என்று நினைக்கிறோம், தாய்ப்பாசம் அங்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எந்த பள்ளிக்கூடத்தில் அது படித்தது? இதனுடைய அன்புக்கு ஏது இணை? அழகா சொன்னாங்க.
அன்புடைமைன்னு ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்க காரணம் என்ன? மனிதர்களுக்கு கிடைக்க முடியாதது ஒண்ணுதானங்க. இந்த உலகத்தில் ஏழை யார் என்றால் பணம் இல்லாதவன் இல்லைங்க, சுத்தத்தார்கள் இல்லாதவன் தான் ஏழை. ஞாபகம் வச்சுக்கங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சனை என்று இல்லாதவன் தான் உலகத்தில் ஏழை. அந்த அன்பை பெறுவதற்காகத்தான் பாடுபடுறோம். இன்னைக்கு போற்றப்படுதான்னு கேட்கிறாங்க. காதல் இந்த உலகத்தில் உள்ளவரையில் அன்பு போற்றப்படும், தாய்ப்பாசம் உள்ளவரையில் அன்பு போற்றப்படும். ஜப்பான் நாட்டில் ஒரு கதை. அங்க பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், முதியோர்களை மலை உச்சியில் ஒண்டி போட்டு வந்துருவாங்களாம். அதாவது அங்கே அப்படியே சாகட்டும், தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் போட்டோம். அப்போ ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வயதான தாயை மலை உச்சிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகிறப்ப அந்த தாய் என்ன செய்யறாள், அந்த மூட்டையில் உட்காந்துக்கிட்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய மரத்தோட கொப்பெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே வர்றா. என்னம்மா செய்கிறேன்னு அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, திரும்பி வர்றப்ப நீயா தான் வருவ, வழி தப்பி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த கம்புகளை எல்லாம் போடுறேன், கவனமாக போய் சேருப்பா. அழுது என்னன்னா அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. செத்தாலும் உன் கூட தான் சாவேன், நீ செத்தாலும் என் கூட தான் சாகணும். இந்த மாதிரியான அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். நல்ல அற்புதமான வார்த்தை. இன்னொரு வார்த்தை இருக்கு, இறக்கிற போது கூட நம்மை சார்ந்தவர்கள் நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் மீது படுமாறு ஒருத்தர் சாவான்னா அந்த அப்படியான சாவை நீ பிச்சை எடுத்தாவது வாங்கிக்கோங்கிறார் திருவள்ளுவர். புறந்தாகன் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து. கர்ணன் ஒருத்தனுக்கு தாங்க அப்படி கிடைச்சது. 18 நாள் போர், 17ஆம் நாள் போர்ல அவன் வீழ்ந்த போது இந்த பக்கம் துரியோதன அழுகிறான், அந்த பக்கம் பாண்டவர்கள் அழுகிறாங்க. மடியில தூக்கி போட்டு குந்தி தேவி அழுகிறா. ஒரே ஒரு நாள் யுத்தத்தில் மட்டும்தான் அத்தனை பேர் அழுதாங்க. அப்படியான அன்பு இருக்கணும். பிறக்கிற போது மட்டுமில்லை, மரணிக்கிற போதும் கூட அந்த அன்பு நமக்கு தெரியும். உலகத்தில் அன்பே இல்லாத மனுஷன் ஒருத்தர் வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு ஹலோ சொல்லக்கூட ஆள் இல்லைன்னா என்னங்க ஆகும்? அன்பு அத்தகைய பெருமை வாய்ந்தது. கடவுளை அன்பால் வர வைக்க முடியும். ஆகாயத்திலேயோ வேற உலகத்திலேயோ கடவுள் இருக்காரா தெரியாது நமக்கு. ஆனா வான்னு சொன்னா வர்றவன் தான் கடவுள். கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது, குழந்தையின் வடிவிலே யார் வந்தது, நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது, என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்ததுன்னு KP சுந்தராம்பாள் ஒரு படத்துல, துணைவன் ஒரு படத்துல பாடுறப்ப கடவுள் கூப்பிட்ட போது வந்தா தாங்க கடவுளுக்கே மரியாதை. இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப பயிர்கள் மீது, மரங்கள் மீது, உயிர்கள் மீது எல்லாவற்றிலும் அன்பு இருக்கணும். இந்த நூற்றாண்டில் கிடைக்க முடியாதது தான். எல்லாரும் எந்திரமா மாறிட்டோம். முன்னெல்லாம் வீட்டில் நிறைய குழந்தைகள் இருக்கும், அண்ணன் தங்கச்சியோட, தம்பி அண்ணனோட, பிள்ளைகள் பிள்ளைகளோட விளையாடும். இப்ப எல்லார் வீட்லையும் ஒத்த பிள்ளையை பெற்று கையில பொம்மையை வாங்கி கொடுத்துட்றோம். எந்திரத்தோடு விளையாடுகிற பிள்ளைக்கு அன்பு என்பதே தெரியாமல் போய்விடுகிறது. எந்திரத்தனமாக தாய் தந்தையை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறான். தேவையாயிருப்பது அன்புதான். இந்த அன்பிற்காகத்தான் மனிதன் வாழுகிறான். சொன்னாங்கல்ல, மேடையில் மட்டுமில்லை, அவர்கள் மரணத்தில் கூட அத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற போது எல்லாரும் போய் பார்ப்பான், இறந்த பிறகு எவனும் போய் பார்க்க மாட்டான். என்ன அழகா சொன்னா, ஒரு அதிகாரி வீட்டினுடைய நாய் இறந்து போச்சுன்னா எல்லாரும் போய் துக்க விசாரிப்பானா. ஏன் தெரியுமா? அதிகாரி கண்ணில் படுறதுக்காக. உங்க நாயா செத்து போச்சு, எவ்வளவு அறிவானது, அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களாம். ஆனா அந்த அதிகாரி செத்தா போக மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? வேற அதிகாரி வந்துருவார்ல, இவனை போய் எதுக்கு பார்க்கணும், நம்ம வந்தமா போனோமான்னு பார்க்க மாட்டான்ல. அப்ப அன்பு என்பது எத்தகையது? அன்பு என்பது இன்ப ஊற்றுனா. அசோக சக்கரவர்த்தி கலிங்க போரிலே போர்க்களத்தில் நடந்து போன போது அங்கிருந்த ஒரு தாய் சொல்லிய வார்த்தை, அசோகவர்த்தனா என்ன செய்கிறாய், நீயா உன்னுடைய ஆசை வெறியினால்தானே இப்படி ஆச்சு சொல்லி கதறிட்டு தண்ணி வாங்கி குடிக்காம செத்து போறாங்க. அப்பதான் புத்த பிட்சு ஒருத்தர் வந்து கேட்கிறார், உன்னுடைய கோர ஆசை தீர்ந்ததான்னு கேட்கிறார்.
புத்தபிச்சுவே, ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்ச நிலம் போல் என் மனது வெந்து கிடக்கிறது அப்படிம்பாப்ல ஈரத்துல. அப்ப அசோகனை மாற்றியது ஒரு யுத்தம், அன்புதான் அங்கே ஆட்சி செய்தது. ராமனுடைய கதையிலே அண்ணன் பெற வேண்டியதை தம்பிக்கு தரலாமா என்ற போது அண்ணனும் ஆளவில்லை, தம்பியும் ஆளவில்லை. அதுதான் அன்பு. எத்தனையோ விஷயங்களை புராணங்கள்ல பார்க்கிறோம், இதிகாசங்கள்ல பார்க்கிறோம், இந்த நூற்றாண்டுல பார்க்கிறோம். சொன்னாங்கல்ல, யாரு பெத்த குழந்தைன்னு தெரியாது, குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த தாயை சொல்றாங்க. ஏன்னா அந்த அம்மா ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா, பிள்ளை அழுகுது. இதுதான் இந்த உலகத்துக்கு தேவை. இந்த நூற்றாண்டில் பெரிதும் போற்றப்படுவது அன்பு. கேட்க கேட்க இனிமையா இருக்கு. அடுத்து அழகு சொன்னாங்க. அழகு கெட்டதுன்னு நம்ம சொல்லலைங்க. ஏன்னா கலைகள் பூராமே அழகின் வடிவம் தான். தஞ்சை கோபுரத்துல அந்த கோபுரத்தில் கூடிய கலசத்தினுடைய நிழல், கோபுரத்தோட நிழல் இல்ல, கோபுரத்தோட நிழல் கீழே விழுகும், கலசத்தோட நிழல் கீழே விழுகாதுமா. ஏன்னா அது உள்ளே விழுகிற மாதிரியான ஏற்பாடு. எல்லாவற்றும் கல்லிலே கலைவண்ணம் கண்டார். நாங்க அழகு என்பது மனிதர்களுக்கு தேவையா? தேவைதான். கடவுளை முருகன் என்றாலே அழகுன்னு தான் அர்த்தம். முருகு அல்லது அழகுன்னு திருவிக்கா அவர் புத்தகம் எழுதியிருப்பார். அழகு வேணும், போற்றப்படுதா? போற்றப்படுது. அது நிலையானதான்னு கேட்டா அது வேற விஷயம். நிலையா எதுவுமே இருக்க முடியாது, மாறலாம். ஆனாலும் அந்த அழகை எதிர்பார்க்கிறோம். கல்யாணம் பண்ணுகிற போது மட்டுமில்லாமல் காதலிக்கிற போது கூட அழகு இருந்தா நல்லதுன்னு தான் பார்க்கிறோம். ஒரு சின்ன அழகு நம்மளை அப்படியே ஆச்சரியத்தில் மாட்டுது. காலம் மாறுகிற போது அங்கே மரம் துளிர்க்கிறது, பூக்கிறது, கனிகிறது. இப்ப சமீபத்தில் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் நான். சுவிட்சர்லாந்து போயிட்டு அங்க நெதர்லாந்து இதுக்கெல்லாம் போறப்ப இந்த நீங்க அந்நியன் படத்தில் காட்டுவாங்க நிறைய பூக்கள், துலிப் மலர்கள். அந்த மலர்களை பார்த்த போதுங்க இந்த பூமி எவ்வளவு அழகா இருக்குது. தவழும் நிலவாம் தங்க ரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் சொல்லி அழகை பத்தி சொன்னா பூமி அழகா இருக்கணும், தாய் அழகா இருக்கணும், தாரம் அழகா இருக்கணும், பிள்ளை அழகா இருக்கணும், கடவுள் அழகா இருக்கணும். நாம் இருக்கிற இடமே அழகு கலைகளால் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால், இப்ப மேடையில் கூட ஒருத்தருக்கு பரிசு கொடுத்தோம். அவர் அரிசியில ஒரு பேர் எழுதி கொண்டு வந்து கொடுக்கிறாருன்னா அந்த அழகு நம்மை வியப்பில் ஆழ்த்துது. இப்படி கூட வைங்க, அந்த அழகு அழிஞ்சு போகும்னு சொல்றமே, அழிஞ்சு போகுங்க. ஆனா நம்ம மனக்கல்லுக்குள்ள ஒரு அழகு இருக்கும் தெரியுமா? முதல்ல அந்த பிள்ளையை பார்த்த போது அந்த கண்களும் அந்த உருவமும் அப்படின்னு மனசுல பதியதில்ல, சாகிற வரைக்கும் மறக்குமா? ரொம்ப அழகா கேட்கிறாப்ல. எப்படி சலீமை பார்த்து கேட்கிறார் அக்பர், எதுக்காக அனார்கலியவே விரும்புற? அனார்கலி என்ன அப்படி அழகியா? அவளை காட்டிலும் அழகான பெண்களை 1000 பேரை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அவளை மறந்து விடு. அப்படி என்ன அனார்கலி இடத்துல அழகை கண்டாய்? அப்ப சலீம் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என்ன தெரியுமா? சலீமுடைய கண்களை கொண்டு பாருங்கள், அனார்கலி அழகாக தெரிவாள், உங்கள் கண்களில் பார்க்காதீர்கள். என் கண்ணில் பார்த்தா தான் அழகு. இந்த அழகை அனுபவிக்க தெரியணுங்க. அந்த அழகு இல்லை என்றால் உலகம் இல்லை. கடவுளும் அழகா இருக்கணும். குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை இம்மாநிலத்தேன்னு சொன்னா அந்த அழகுக்காக வர்றோம். எவ்வளவோ உன் கண்ணை பார்த்த நேரம் வேலை வெட்டி செய்ய தோணும் சொன்னா ஒரு லேசா ஒரு புன்னகை பூத்துட்டா போதும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். அவன் ஜல்லியட்டு மாடை ஏன் பிடிச்சான் தெரியுமா? வீரத்தினால பிடிச்சாங்க. ஆனா அந்த பிள்ளை ஒரு லேசா சவால் விடுறா, எங்க பிடி பார்ப்போம், படார்னு பாஞ்சிடுறான். அந்த கண்ணு செஞ்ச வேலை அவனை அந்த காலை அடக்க சொல்லுது. அழகு அப்படிப்பட்ட ஒன்று. அது மதிக்கப்படுகிறதா? நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல கட்டடக்கலைகளுக்கான அழகை நீங்க பாத்தீங்கன்னா போய் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க, என்னென்ன ஆச்சரியம். துபாயில ஒரு கட்டடத்தை பார்த்தேன் நான். இந்த மால் எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி கட்டுறாங்க. அதனுடைய அருமை, நதியினுடைய அழகு, மரங்களுடைய அழகு, இதெல்லாம்
பூமி உள்பட மனிதர்கள் உள்பட அழகாத்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். சரி, அடுத்தது வாங்க அறிவு. அறிவுன்னா சாதாரணம் இல்லைங்க. இந்த நூற்றாண்டு அறிவினுடைய நூற்றாண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு இப்ப மரியாதை அதிகம் தெரியுங்களா? அறிவுள்ளவர்களுக்கு தான் மரியாதை அதிகம். ஆனா அமெரிக்காவுக்கு நாம ஏன் ஓடுறோம், அவன் ஏன் நம்மளை கூப்பிடுறான் தெரியுமா? நம்முடைய அறிவு அவனை ஈர்க்கிறது. 1000 சொன்னாலும் தமிழர்களுடைய யோசனைக்கு முன்னாடி எதுவும் நிற்காது. ஏன் தெரியுமா? நமக்கு பல்வகையான திறனுடையவர்கள், மனப்பாட சக்தி உடையவர்கள், அறிவாளிகளால் இந்த உலகம் சிறக்கிறது. இன்னைக்கு அறிவு போற்றப்பட காரணம் என்ன? நீங்க சொன்னீங்க இன்டர்வியூக்கு பவுடர் போட்டு போனா கிடைக்கும்னு. இல்ல, பவுடர் போட்டு போனா ஒரு 5 மார்க் கிடைக்கும். அன்பா இருந்தா 10 மார்க் கிடைக்கும். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவனுக்கு வேலை தெரிஞ்சாதான் வேலை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க. இது ரெண்டும் இல்லைன்னா டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அழகுன்னா அப்படி அழகு. உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டியரிங் எங்க இருக்குன்னு நம்மகிட்ட கேட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? வரும், ஆனா வராது அப்படின்னு ஒரு படம் வரும் இல்லையா? கார் ஓட்ட தெரியாதவன் டிரைவராக்கி என்ன செய்ய போறோம்? அதே மாதிரி அன்பு காட்டக்கூடியவர்கள் வச்சு என்ன செய்ய போறோம்? அறிவு இருந்தா தான். நினைச்சு பாருங்க, துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சண்டை போடுற காலத்தெல்லாம் தாண்டி மிசைல்ஸ் வச்சு சண்டை போடுறோம். பட்டன் அமுக்கி ஜிபிஎஸ்ஆர்ல காமிச்சோம்னா எந்த வீட்டு மாடியில குண்டு விழுகணுமோ அங்க போய் விழுகுது. இதெல்லாம் யுத்தமா நமக்கே தெரியல. முன்னெல்லாம் யுத்தம் பண்றப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ராஜாக்கள், ஒரு ராஜா சொல்றான், என் அம்பு வரப்போகுது, என் போர் தொடங்க போகுது, தாய்க்கு ஒரு பிள்ளை. அதே மாதிரி முதியோர்கள், குழந்தைகள் எல்லாரும் ஊரை விட்டு போயிருங்க, சண்டை போட போறோம். இது யுத்தமா? ஆஸ்பத்திரி மேல போய் குண்டை போடுறாங்க, அப்பாவி மக்களை அடைச்சு வச்சு கொள்றான். இது வீரமா? அறிவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மனித குலத்துக்கு பயன்படுவதாக இருக்கணும். அந்த அறிவுக்கு முன்னாடி எல்லாரும் தலைவணங்கி நிற்கணும். ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச மின்சார பல்பு யுகத்தையே மாத்தி போட்டது. ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச வானொலி அத்தனை பேரையும் ஒன்றிணைத்தது. ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச மருத்துவம், நல்லா யோசிச்சு பாருங்க, 14 இடங்கள்ல வெறிநாய் கடிச்சு ஒருத்தர் தூக்கிட்டு வர்றாங்க, லூயி பாஸ்டர். அந்த மனிதர் அந்த பிள்ளையை காப்பாத்தி காட்டுறார். அப்படி காப்பாத்தி காட்டுறப்ப அவர் கண்டுபிடிச்ச அந்த பொருள் தான் இன்னைக்கும் மனிதர்களை நாய்கள்ட்ட இருந்து காப்பாத்துது. ரேபிஸ் எப்படின்னு ஒரு நோய் உண்டு. நாய் கடிச்சு, வெறிநாய் கடிச்சு ஒரு மனுஷன் ஹைட்ரோபோபியா அப்படிமா, தண்ணீரை கண்டா கதறிடுவாங்க. கடைசியில் நாய் மாதிரியே குழந்தை செத்து போயிடுவான். அவனை மீட்டெடுத்தது ஒரு விஞ்ஞானியினுடைய அறிவு என்றால், இன்னைக்கும் பெரியம்மையை தடுத்து நிறுத்தியது யார் என்று கேட்டால் எட்வர்ட் ஜென்னர் என்கின்ற ஒரு அறிவாளி. குழந்தையை தூக்கிட்டு வர்றா ஒரு பாட்டி, உடம்பு பூரா முத்து முத்தா போட்டிருக்கு. இவர் கேட்கிறாரு, ஏம்மா அம்மா பார்த்து குழந்தையை தூக்கிட்டு வர்றிய, உனக்கு அம்மா வந்துடாதா? அந்த பாட்டி சொன்ன பதில் தாங்க மருந்து கண்டுபிடிக்க காரணமா இருந்தது. என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு வராதியா. ஏன் தெரியுமா? எனக்கு சின்ன பிள்ளையிலேயே அம்மா பார்த்துருக்கு. வாழ்க்கையில ஒரு முறை அம்மா பார்த்தா 99% இன்னொரு முறை அவனுக்கு அம்மை பார்க்க முடியாதான். இதான் வரலாறு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? அப்படி என்றால் செயற்கையாக ஒரு மனிதனுக்கு அம்மப்பாலை போட்டோம்னு சொன்னா அந்த கிருமி உடம்புல இருந்தா மீண்டும் வராதுல அப்படின்னு நினைச்சு அதை முதல்ல கண்டுபிடிச்சு போட்டாருங்க. பெரியம்மை ஒழிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க. காலரா ஒழிக்கப்பட்டது. ரோட்டரி சங்கங்கள் போலியோ ஒழிக்க போறோம்னு சொன்ன போது எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் போலியோவே இல்லை என்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அறிவு தான் அத்தனையும் செய்கிறது. அப்ப இந்த நூற்றாண்டில் மதிக்கப்படுவது எது? போற்றப்படுவது எது? அன்பா இருக்கலாம், அறிவா, ஆமாம், அழகா, உண்மைதான். என்னதாங்க சொல்ல வர்றீங்க? யோசித்து பாருங்கள், விடை தெரியும். நன்றி, வணக்கம்.